125cc செக்மெண்ட்லேயே மேக்ஸிமம் எல்லாம் ஸ்கூட்டர் டைப்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் வெஹிக்கிளாக தான் கொண்டு போயிட்டு இருந்தாங்க. பட் டிவிஎஸ் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் ஒரு என் ஆடியன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிளாகவே நான் தரணும், அதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்கூட்டராகவே நான் தரணும்னு ஒரு எண்ணத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா என்டார்க் 125 நம்மளுக்கு லான்ச் பண்ணாங்க 2018. அதோட பலனாக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 6 monthsலேயே பார்த்திங்கன்னா ஒரு 1 lakh யூனிட் வந்து நம்மளுக்கு சேலாக இருந்தது. அண்ட் தென் இயர்லி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறையவே அந்த சூப்பர் எடிஷன், அந்த எக்ஸ்டி, அந்த ஸ்மார்ட் கனெக்டிவிட்டி எல்லாமே அதிலே நம்மளுக்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. லுக் வைஸுமே ரொம்பவே அக்ரெசிவாகவே இருக்கலாம், அதுவும் ஸ்கூட்டர் டைப்பில். ஸோ அதை கண்டினியூ பண்ணுற விதமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ செப்டம்பர் மாதத்தில் நம்மளுக்கு என்டார்க் 150 நம்மளுக்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் டு ஸ்ரீஸ் வ்ளாக். இந்த வண்டியில் என்னென்ன ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ இது எந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா இருக்குது, அதை ஃபுல்லாகவே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சேனலுக்கு ஏதாவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நேராக வீடியோக்குள்ளே போகலாம். அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால். ஸோ இந்த வண்டி பண்ணுறது நம்மளுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணது யார் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ வேலன் டிவிஎஸ் ஒசூர் ஷோரூம் தான். அதுலேயும் நம்மளுக்கு சசி அண்ணாவுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் நம்ம சொல்லியே தான் ஆகணும். ஸோ அதாவது நீங்கள் யாராவது ஒசூர் அண்ட் பாக்லூர் சரௌண்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா நம்மளுக்கு இது 2 இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு. ஒன்று ஒசூர் இஎஸ்ஐ ரிங் ரோட்லேயும், இன்னொன்று பாக்லூர் ரோட்லேயுமே நம்மளுக்கு லொக்கேட் ஆகிருக்கு. நீங்கள் யாராவது டிவிஎஸ் வண்டி வாங்குகிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா மறக்காமல் நான் நம்பர் டிஸ்பிளேவும் பண்ணுறேன், அந்த டிஸ்கிரிப்ஷன்லையும் போடுறேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். அதன் இப்போ நிறையா ஆஃபர்ஸும் போயிட்டுருக்கு. ஸோ கார்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப் டு 7,000 வரையுமே நம்மளுக்கு 7.5 வரையுமே நம்மளுக்கு ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க. இதுவே நீங்கள் டேரெக்டாக போய் எடுக்கிறீங்க அப்படின்னா நம்மளுக்கு 1,000 to 5,000 வரைக்குமே நம்மளுக்கு கேஷ்பேக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை மிஸ் பண்ணிடாதீங்க. இது ஆக்சுவலாக GST 2.0 நம்மளுக்கு இதாக இருக்குது, அதையும் மிஸ் பண்ணாமல் போய் வண்டி எடுங்க. ஸோ என்னென்ன டீட்டெயில் இருக்குது, அண்ட் தென் இந்த 150cc எப்படி இருக்குன்னுட்டு பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த வண்டியோட லுக்ஸை பார்த்துடலாங்க. ஸோ லுக்ஸை பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு ஒரு அக்ரெசிவான சேம் நம்ம என்டார்க் 125 எப்படி பார்த்தோமோ ஸோ அதே சேஸ் தான். ஸோ அதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. பட் நம்மளுக்கு அந்த சிசியை மட்டும் நம்மளுக்கு என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதாவது நம்மளுக்கு இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஹெட்லைட் சொல்லாங்க, அது ஒரு இதுதான். ஸோ என்டார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் இந்த இடத்துல நம்மளுக்கு அந்த ஹெட்லைட் செட்டப் தான் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க, LED ஹெட்லைட் செட்டப். இதில் நம்மளுக்கு ப்ரொஜெக்ஷன் ஹெட்லைட் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நான் இதை உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு லோ பீம், அது இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹை பீமாக இருக்கும். ஸோ இது எப்படி இருக்குன்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ கரெக்டாக அந்த 4 கண்ணு மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் விசிபிலிட்டியுமே ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக இது ஒரு உச்சி வெயில். ஸோ அதுலேயுமே எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். ஸோ இண்டிகேட்டர் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த சைடில் கொடுத்துருக்காங்க. டிஆர்எல்லுமே அதோட நம்மளுக்கு இன்பில்ட்டாகவே வந்துடுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் 1 செகண்ட் ஆஃப் பண்ணிடலாம் இருங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஷீல்டெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த லைட்டாக அந்த விங்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. லுக் வைஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம் இந்த சைடில் பார்க்குறதுக்கு. அண்ட் தென் ஓகே தான். அண்ட் தென் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு நேக்கட் ஹேண்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரைடிங்க்கு எந்த அளவுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குன்னுட்டு நம்ம ரைட் பண்ணும்போது நம்ம பார்க்கலாம். இதுவே ரியரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அந்த என்டார்க்கில் பார்த்தா சேம் செட்டப் தான். ஸோ அதில் நம்மளுக்கு இந்த LED இண்டிகேட்டர்ஸ் ஆகட்டும், அண்ட் தென் நம்மளுக்கு டெய்ல் லேம்ப் ஆகட்டும் நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சேம் இதே அந்த கேப்ரில் தான். ஸோ என்டார்க்கில் பார்த்தா அதே தான், டிட்டோ நம்மளுக்கு அந்த என்டார்க்கு தான். பட் அந்த இது மட்டும்தான். மறுபடியும் ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஒரு மேக்ஸியாக கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்கும். அதே செக்மெண்ட்டில் நம்மளுக்கு இந்த 150cc இது பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுதான் ஒரு சின்ன இது தான், பட் ஓகே தான். ஸோ அடுத்ததாக சுவிட்சஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா பரவாயில்லைங்க, ரொம்பவே குவாலிட்டி வைஸ் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஒரு ப்ரீமியமான இது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹாரன் அண்ட் தென் இண்டிகேட்டர், இது வந்து நம்மளுக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் டேக்கிள் பண்ணுறதுக்கான ஒரு பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஹசார் லைட்டுக்கான ஒரு சுவிட்ச், இதுவுமே ரொம்ப அந்த சவுண்டு உங்களுக்கு கேட்குதா, நல்லா இருக்குல்ல. அதுக்கப்புறம் ஐபீம் லோபீம்க்கான ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதே நீங்கள் ரைட் சைடில் வந்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக இந்த மாதிரி சுவிட்ச் நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. ஸோ நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கில் சுவிட்ச், அந்த இதை நம்ம பண்ணுறோம் அப்படின்னு பட்சத்தில் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதே நம்மளுக்கு செல்ஃபாகவும் நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. லுக் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. அதான் லிவரில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இதில் அட்ஜஸ்டபிள் லிவர் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே தான், நல்லா இருக்குது ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு. அந்த லிவர் இதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் ப்ரீமியமாகவே இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ
ஸோ டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு 50+ ஃபியூச்சர்ஸை நம்மளுக்கு ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா நம்மளுக்கு நிறையா இருக்குது. இதுக்கான ஒரு டெடிக்கேட்டடான வீடியோ சொல்கிறேன். ஸோ இப்போது இதில் என்னென்ன இருக்குதுன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இதில் அந்த ஓடோமீட்டர் ஆகட்டும், டாப் ஸ்பீட் எவ்வளோ போயிருக்கு, அண்ட் தென் ரைடிங் டிஸ்டன்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் ரைடிங் டைம் ஆகட்டும், எவ்வளோ மீட்டர் நம்ம இப்போ ரைட் பண்ணிட்டு வந்தோம், ஸோ இதெல்லாமே இருக்குது. அதை தவிர்த்து மெனுவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரைட் மோட். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட்டு அண்ட் தென் ரேஸ் அப்படின்ட்டு நம்மளுக்கு 2 மோட் இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இதில் ட்ரிப் டீட்டெயில்ஸ், ஸோ ட்ரிப் ஏ, ட்ரிப் பி, ஸோ அதுக்குண்டான இது. அதுக்கப்புறம் வெஹிக்கிள் கண்ட்ரோல், இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க மக்களே. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லலாம். அதை தவிர்த்து நம்மளுக்கு இதில் கனெக்டிவிட்டி, ஸோ ப்ளூடூத் கனெக்டிவிட்டி மட்டும் நம்ம பண்ணிவிட்டு நம்ம கால், எஸ்எம்எஸ் அதெல்லாமே நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ ப்ரைவசியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டோ நாட் டிஸ்டர்ப். அண்ட் தென் இதில் எதுக்குடா இதை கொடுத்துருக்கீங்க எனக்கு புரியல. போடா பேசும்போது அதை நான் படுத்துறது. ஐயோ நம்ம மைண்ட் அங்கே போகுது. இது நம்ம வேலை இல்லை ஆக்சுவலாக. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை புரிஞ்சிருந்ததுன்னா லெஜெண்ட் தான் நீங்கள். ஓகே, ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மை வெஹிக்கிள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சர்வீஸ் ரிமைண்டர் ஆகட்டும், ஸோ நெக்ஸ்ட் சர்வீஸ் எப்போது, ஸோ லாஸ்ட்டாக நம்ம எப்போ சர்வீஸ் பண்ணோம், அண்ட் தென் பர்ஃபார்மன்ஸ் ரெக்கார்டு. ஸோ இதில் டாப் ஸ்பீட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 124 வரையுமே, 123 போயிருக்கு. ஆவரேஜ் ஸ்பீட் நம்மளுக்கு 39 கிலோமீட்டர் வரையுமே போயிருக்கு. 0 to 60 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 5 செகண்ட்ஸில் இதாகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த சாஃப்ட்வேர் வெர்ஷன், ஸோ இதை பற்றின இதுதான். ஸோ ஆக்சுவலாக இதில் நிறைய இருக்குது. இது பற்றின ஒரு டீட்டெயிலான உங்களுக்கு வீடியோவை நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த டைமு, அண்ட் தென் இதில் ஐகோ அசிஸ்ட்டுமே இருக்குது, அண்ட் தென் ஈகோ, அண்ட் தென் சிட்டி மோடுக்கான ஒரு இதுவுமே நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீடோமீட்டருக்கான ஒரு இங்கே டிஸ்பிளே இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் மக்களே. இதில் நிறையா இருக்குது. இதை பற்றி நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே போடுறேன். அண்ட் தென் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோலருக்கான ஒரு இது, அதுக்கப்புறம் வார்னிங் சிம்பிள், சைட் ஸ்டாண்டு இது, இண்டிகேட்டர் இது, இன்ஜின் மால் ஃபங்க்ஷன் ஆகட்டும், ஏபிஎஸ் ஆகட்டும், ஹை பீம் சிக்னல் ஆகட்டும், அண்ட் தென் ஆர்பிஎம் இண்டிகேட்டர். ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதுவுமே ஒரு நல்ல விஷயந்தான். ப்ராக்டிகலிட்டியாக என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, அதன் எந்த அளவுக்கு இது யூசேஜாக இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே ஒரு மொபைல் ஸ்டோரேஜ் சின்னதாக கொடுத்துருக்காங்க. பட் இதில் ஒன்று மிஸ்ஸிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்ட். இங்கே கொடுத்துருக்க வேண்டியது எங்கே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இதாக காட்டுறேன். அப்புறம் மல்டி ஃபங்க்ஷன் நம்மளுக்கு கீ செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு ஒரு 22 லிட்டர்ஸ்க்கான பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. மேபி இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் எல்லாமே நம்மளுக்கு அங்கே முன்னாடி கொடுத்துருக்காங்க. பட் இதில் ஏன் இங்கே கொடுத்துருக்கீங்கன்றது கொஞ்சம் ஒரு மனசு வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா இங்கே தான் ஆக்சுவலாக மொபைல் ஃபோனை வச்சுட்டு சார்ஜ் பண்ணிவிட்டு அவங்க யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் மேக்ஸிமம் எல்லா வண்டிலையுமே இப்போ கொண்டு வந்துட்டீங்க. பட்டு 150cc இதில் நீங்கள் ஏன் பின்னாடி வச்சிங்கன்னா எனக்கு புரியல. ஸோ நீங்களும் அதை ஃபீல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஃபியூல் ஓப்பன் பண்ணுறதுக்கான இதுவுமே நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 5.8 லிட்டர்ஸ்க்கான ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி தான் கொடுத்துருக்காங்க. மைலேஜை பொறுத்த வரைக்குமே இன்னுமே யாருமே டீட்டெயிலாகவே போடலை. ஆக்சுவலாக அரௌண்ட் ஒரு 30லேருந்து 35 வரைக்கும் மேக்ஸிமம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் அதுக்கு மேலே எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரோ ரைடர் தான். அதுதான் வண்டியோட வெயிட்டு, கிரவுண்ட் கிளியரன்ஸை பற்றி நம்ம பார்த்துருவோம். ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த உங்களுக்கு 155 mm நம்மளுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது அந்தளவுக்கு வருதா? ஏன்னா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பில்லியனோட போகும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. பட் ப்ராக்டிக்கலாக எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம். அண்ட் தென் சீட் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 770 mm சீட் ஹைட் கொடுத்துருக்காங்க. வண்டியோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 115 கிலோ வரையும் நம்மளுக்கு இது பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே தான், ஹேண்டில் ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். அடுத்ததான் நம்ம டயர், பிரேக், சஸ்பென்ஷனை பற்றி பார்த்துருவோம். ஸோ டயர்ஸை பொறுத்த நம்மளுக்கு 182 இன்ச்க்கான டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் நம்மளுக்கு டெலிஸ்கோப்பிங் சஸ்பென்ஷன் தான், ஆசிட்டிஸ் எல்லா இதுலையுமே வந்துடும். ஸோ பிரேக்கை பொறுத்த நம்மளுக்கு 220 mm ஏபிஎஸ் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான். ஆக்சுவலாக இது எப்படின்னா நம்மளுக்கு இந்த 150cc மேலே போகிற வண்டி எல்லாமே நம்மளுக்கு கம்பல்சரி ஏபிஎஸ் கொடுத்தாகணும். ஸோ அதுக்காக கொடுத்துருக்காங்களான்னுட்டு எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் யாராவது இது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா மறக்காமல் நீங்கள் கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். ஸோ ரியரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 110/80 இன்ச்க்கான டயர் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. 130 mm ட்ரம் பிரேக் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இது இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான ஒரு இது தான். ஸோ இது வந்து நம்மளுக்கு அந்த ஸ்பீடு எவ்வளோ போகுதுன்னுட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு சென்சார் நம்மளுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க.
ஃபியூச்சர்னு பார்த்தீங்கன்னா இதில் எக்கச்சக்கமாக இருக்குது. குறிப்பிட்ட சிலதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஃபாலோ மீ இன் ஹோம் ஹெட்லாம்ப் ஆகட்டும், அதுக்கப்புறம் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆகட்டும், ஏபிஎஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்மளுக்கு கிராஷ் அலர்ட், அதுக்கப்புறம் நம்மளுக்கு இதில் பின்னாடி ஆடு சவுண்டெல்லாம் உங்களுக்கு ஹெவியாக கேட்குதுன்னு நினைக்கிறேன், எனக்கும் கேட்குது. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு இதில் கிராஷ் அலர்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஹை ஸ்பீட் வார்னிங் இண்டிகேஷன் ஆகட்டும் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்பெஷல் ஃபியூச்சர்னு நம்ம சொல்லலாம். அடுத்ததான் நம்ம மெயின் இன்ஜினுக்கு வருவோம். உங்கள் 150cc எக்ஸாக்டாக சொல்லணும் பண்ணால் நம்மளுக்கு 149.7cc 3 வால்வ் இன்ஜின் தான் நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ பவரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 13.2 PS பவரும் 14.2 நியூட்டன் டார்க்குமே நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எராக்ஸை விட கொஞ்சம் கம்மி, அதாவது ஜாஸ்தி தான். எராக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 13.9 நியூட்டன் டார்க் தான் நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணோம். இதில் நம்மளுக்கு 14.2 நியூட்டன் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க 5500 RPMலேயே. அதாவது இதில் நம்மளுக்கு 60 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 0 to 60 6 செகண்ட்ஸில் நம்மளுக்கு பீக் ஆகும்ன்றாங்க. ஸோ டாப் ஸ்பீட் ஆல்மோஸ்ட் இதில் 104 கிலோமீட்டர் வரையுமே போகும்னு சொல்லியிருக்காங்க. அதான் வேரியண்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டிஎஃப்டி அண்ட் தென் பேஸ்ன்ட்டு 2 வேரியண்ட்டில் இருக்குது. ஒரு 6 கலர் வேரியண்ட்டில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்ராக்சிமேட்டாக நம்மளுக்கு ஆன் ரோடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1.33 1.43 நம்மளுக்கு கொடுத்துட்ருக்காங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், அப்ராக்ஸ் ஆன் ரோடு தான். ஸோ நீங்கள் யாராவது எடுக்கிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா உங்கள் சரௌண்டிங்கில் இருக்கிற ஷோரூமுக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ப்ரைஸ் டீட்டெயிலாக கேட்டுக்கோங்க. ஸோ இதோட சின்ன ஒரு ரைட் ரிவ்யூ மட்டும் நம்ம பார்த்துடலாம் வாங்க. ஓகே மக்களே, என்டார்க் 150யோட ஒரு சின்ன ரைட் ரிவ்யூ மட்டும் பார்ப்போம். ஆக்சுவலாக இதோட எக்ஸாஸ்ட் சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன், பட் ஓகே தான். நம்மளுக்கு அந்த என்டார்க் ஃபீல் அப்படியே தான் கொடுக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை, ஒரு ஸ்மூத்தான ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக நம்ம கொஞ்சம் முன்னாடி போயிட்டு யூட்டர்ன் எடுத்துகிட்டு வருவோம். ஸோ இதில் டாப் ஸ்பீடு எவ்வளோ போகுதுன்னு செக் பண்ணலாம், பட் இது புது வண்டின்றதுனால நம்ம அதை இது பண்ணலாம். ஸோ இதில் ஏபிஎஸ் அண்ட் தென் ட்ராக்ஷன் கண்ட்ரோலுமே கொடுத்துருக்காங்க. அது ஒரு ஆடட் அட்வான்டேஜான ஃபியூச்சர் தான், நம்ம அதை சொல்லி ஆகணும். ஸோ இங்கே ஒரு யூட்டர்ன் வருது, இங்கே ஒரு யூட்டர்ன் எடுத்துகிட்டு அகைன் நம்ம ஷோரூமுக்கு ரிட்டர்ன் ஆகலாம். எஸ்காஸ் பிரேக்கிங்ஸ் ஓகே தான். பின்னாடி ட்ரம் பிரேக்காக இருந்தாலுமே ஓகே, நல்லாவே இதாகுது. அண்ட் தென் இந்த சுவிட்சஸ் எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ரீமியமான ஃபீல் தான் கொடுக்குது, நல்லா இருக்குது. அண்ட் தென் லிவர்ஸுமே ஓகே தான். ஸோ ஸ்பீடு எவ்வளோ போகுதுன்னு செக் பண்ணலாமா சும்மா இங்கேருந்தீங்க? ஓகே போதும், என்ன சொல்கிறீங்க? இது எவ்வளோ போயிருக்குன்னு எனக்கும் தெரியல. ஸோ அதை வீடியோவில் பார்த்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்தளவுக்கு ஓகே தான், இந்தளவுக்கு பிக்கப் இருந்தாலே ஓகே. அண்ட் தென் பில்லியனுக்கும் ஓகே தான் எனக்கு தெரிஞ்சு. அந்த சஸ்பென்ஷன் வைஸுமே நல்லா தான் இருக்குது. ஃப்ரண்ட் டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது அந்தளவுக்கு ஆக்ஷன் ஆகுது அப்படின்னா ஓகே கிராஸ். இமீடியட் பிரேக்குமே நம்மளுக்கு இமீடியட் ரெஸ்பான்ஸ் பண்ணுது. அண்ட் தென் சஸ்பென்ஷனும் நம்மளுக்கு அந்த உள்வாங்கி கொஞ்சம் நம்மளுக்கு அந்தளவுக்கு இம்பேக்ட் தரலை, நல்லா தான் இருக்குது. ஒரு ஸ்மூத்தரான ஒரு ஹேண்டில் தான். ஸோ இதில் நம்மளுக்கு ஐகோ அசிஸ்ட்டுமே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஆல்ரெடி நம்ம ஒரு ஃபாஸ்ட்டில் போயிட்டுருக்கோன்ற பட்சத்தில் உங்களுக்கு இந்த ஆர்பிஎம் லெவலுக்கு இருக்குது இல்லைங்களா? ஸோ இது ரீச் ஆன உடனே நம்ம அந்த பூஸ்ட்டை நம்மளுக்கு கொஞ்சம் இது பண்ணி கொடுக்கும். ஸோ அது இன்ஜினுக்கு கொஞ்சம் அதிகமான ஒரு பவர் சப்ளை பண்ணுற மாதிரி தான் அது. ஸோ இதை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோவில் பேசியிருக்கோம், இந்த டிவிஎஸ் ஐகோ அசிஸ்ட்டை பற்றி. ஸோ நீங்கள் யாராவது இன்னும் பார்க்கல அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோவை உங்களுக்கு பாருங்கள். ஓகே கைஸ், ஆல்மோஸ்ட் இதுதான் நம்ம என்டார்க் 150யோட ஒரு சின்ன ரைட் ரிவ்யூ நம்ம சொல்லலாம். ஓகே தான், எனக்கு ஸ்பீட் வைஸுமே ஓகே, அந்த இனிஷியல் பிக்கப் வைஸுமே ஓகே. ஸோ அந்த பவர் நம்மளுக்கு இமீடியட்டாக கிடைக்குதுன்னு நம்ம சொல்லலாம் இதை பொறுத்த வரைக்குமே. ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக நீங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நல்லாவே இருக்கும். ஸோ ட்ராக்ஷன் கண்ட்ரோல் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னுட்டு நம்ம இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாகவே நம்ம பார்க்கலாம். இந்த இதில் அதாவது ட்ரம் பிரேக்லாம் நம்மளுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு எஃபிஷியன்சியாக இருக்குது நம்ம தாராளமாக நம்ம பார்க்கலாம்.
ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு சின்ன உதவி தான், அந்த வீடியோ நீங்கள் அந்த கமெண்ட் பக்கம் போனீங்க அப்படின்னா அதில் ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா சம் பாயிண்ட்ஸ் மட்டும் நம்மளுக்கு இதாகும். ஸோ இது மூலிமா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் வியூவர்ஸுக்கு நம்ம வீடியோவை கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிற மாதிரியே இருக்கும். ஓகே கைஸ், இதே மாதிரி ஒரு நல்ல ஆட்டோமொபைல் கண்டென்ட்டோட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் டாடா பாய் ஃப்ரம் ஸ்ரீ. பாய். Yeah.